வணக்க மக்களை, சற்றுமுன் கிடைக்கப்பட்ட மிக முக்கிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதா? திமுகவா அல்லது அதிமுகவா கூட்டணியை பற்றி நெல்லை பிரேமலதா சொன்ன அந்த ரகசியம் அதிர்ச்சியில் அரசியல் கட்சிகளா? வாங்க வீடியோவை மூலமாக காணலாம். அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் இன்னும் 2 மாத காலம் மட்டுமே இருக்கும் நிலையில்தான் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சி பணிகள் எல்லாம் தீவிரமாக செயல்பட்டு வருகிறதாம். அந்த வகையில்தான் தமிழகத்தில் இன்னும் 2 மாதங்களில் கண்டிப்பாக, அதாவது 17வது சட்டமன்ற தேர்தல் நடைபெறும் இந்த நிலையில்தான் அரசியல் களமெல்லாம் சூடுபிடிக்க தொடங்கிவிட்டது. அதனைத் தொடர்ந்து அனைத்து கட்சிகளுமே தங்கள் தொகுதி பங்கீடு கூட்டணி என பேச்சுவார்த்தையில் மும்பாரமாக செயல்பட தொடங்கிவிட்டதாம். கண்டிப்பாக தமிழகத்தில் 4 முனை போட்டி கண்டிப்பாக நிலவும் சூழல்தான் உருவாகி இருக்கிறது என்பது அரசியல் வட்டாரத்தில் வகுக்கப்பட்ட செய்தியாக பார்க்கப்படுகிறது. அதாவது தமிழகத்தில் தேமுதிக, பாமக மற்றும் ஓ பன்னீர்செல்வம் அணி உள்ளிட்ட சில கட்சிகள் மட்டுமே இன்று வரை தங்கள் யாருடன் கூட்டணி முடிவை கண்டிப்பாக அறிவிக்கப்படாத சூழல்தான் தமிழகத்தில் உருவாகி கொண்டிருக்கிறதா. குறிப்பாக சொல்லப்போனால் பிரேமலதா விஜயகாந்த் தலைமையிலான இந்த தேமுதிக, திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரு கட்சிகளுடன் தனது ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் கூறப்படுகிறதா. இந்த நிலையில்தான் இந்த ஒரு பாரம்பரியமான சூழலில்தான் நெல்லையில் செய்தியாளர் சந்தித்து பேசிய பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தனது கூட்டணி குறித்து ஒரு அதிரடியான கருத்தை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதாவது தமிழகத்தில் உள்ள அனைத்து கட்சிகளுமே தங்களுக்கு தோழமை கட்சிகள் தான் என்றும் பழகுவது வேறு, அரசியல் கூட்டணி வேறு என்பதை அவர் விளக்கமாக கூறியிருக்கிறார். யாருடைய அதாவது அவசரத்திற்காகவும் முடிவுகளை நான் அறிவிக்க முடியாது என்று கூறிய அவர் கண்டிப்பாக தேமுதிகவிற்கு உரிய மரியாதை, நியாயமான இடங்கள் எங்கு கிடைக்கிறதோ அங்குதான் கண்டிப்பாக தேமுதிக கூட்டணி அமைக்கும் என்று ஒரு தெள்ளத்தெளிவான பதிலை ஒன்றை கூறியிருக்கிறார் பிரேமலதா விஜயகாந்த். அது மட்டுமின்றி அவர் கூறியதாவது, தொண்டர்கள் விரும்பும் கூட்டணி தான் கண்டிப்பாக தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும். அது மட்டுமின்றி தேமுதிகவானது கண்டிப்பாக அமைச்சரவையில் கூட இடம் பிடிக்கும் என்று அவர் உறுதியாக தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில்தான் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கேட்கும் இந்த தொகுதி என்பது யார் கொடுக்கிறார்களோ அவர்களுடன் கூட்டணி என்பதை உறுதியாக செய்துவிட்டார். அதனைத் தொடர்ந்தான் அவர் திமுக பக்கம் அவருக்கு கண்டிப்பாக 8 சட்டமன்ற தொகுதிகள், ஒரு ராஜ்யசபா எம்பி பதவி கண்டிப்பாக கொடுப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில்தான் அதிமுகவுடன் அவர் கேட்கும் தொகுதிகள் கண்டிப்பாக இரட்டை இலக்கு என்பதால் அவர்கள் கொடுக்க தயக்கம் காட்டி வருவதாகவும் சொல்லப்படுகிறதா. இந்த நிலையில்தான் அதிமுகவுடன் கண்டிப்பாக அவர் கூட்டணி வைக்க அதிக வாய்ப்பில்லை என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் தேமுதிகவின் பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் திமுகவுடன் கூட்டணி வைக்க அதிக வாய்ப்பு இருப்பதாக பேசப்படுகிறதா. அது மட்டுமின்றி 2026 சட்டமன்ற தேர்தலானது கண்டிப்பாக தேமுதிகவிற்கு ஒரு முக்கிய தேர்தலாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் விஜயகாந்த் மறைவுக்கு பிறகு சந்திக்க இருக்கும் தேமுதிக முதல் தேர்தல் என்பதால் இது கண்டிப்பாக அவர்களுக்கு ஒரு முக்கிய தேர்தலாக பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில்தான் அடுத்த கட்ட நடவடிக்கையாக தேமுதிக நிலைப்பாடு என்னவாக இருக்கும் என்பது ஒரு கேள்விக்குறியாக பார்க்கப்படுகிறது. அதாவது இன்று வரை யாருடன் கூட்டணி அமைக்காத ஒரு சில கட்சிகள் தேமுதிக, ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அதாவது போன்ற கட்சிகள் எல்லாம் யாருடன் கூட்டணி என்பதை அறிவிக்கப்படாத சூழல்தான் தமிழக அரசியலிலே ஒரு பரபரப்பெல்லாம் கிளப்பிக் கொண்டிருக்கிறதா. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.